இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் இந்தாங்க சார், இதுல இருக்க மருந்து வாங்கிட்டு வந்துருங்க சார். சரிங்க சிஸ்டர், இதோ வந்துடுறேன். சிஸ்டர் இந்தாங்க. ஓகே சார். சிஸ்டர் இதுல இருக்கிறது டாக்டர் உடனே வேண்டாம் சொன்னாங்க. சரியா சார்? ட்ரெஸ்ஸிங் பண்ண இதெல்லாம் கொஞ்சம் வேணும் சார், போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர் இந்தாங்க. சார் 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 ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். இந்த மருந்தும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க சார். சரிங்க. ஓகே. சிஸ்டர் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். சிஸ்டர் நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஹாஸ்பிட்டலோட பார்மசி கீழே தானே இருக்கு. உங்களுக்கு என்ன மருந்து வேணுமோ அத நீங்களே மொத்தமா வாங்கிட்டு வந்து பில் போட்டுருக்கலாம்ல. அதுவும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத மொத்தமா சொல்லி ஒரே தடவையில வாங்கிட்டு வர சொல்லாம எதுக்கு இப்படி பேஷண்ட் கூட இருக்கிறவங்கள அலைய விடுறீங்க? அவரும் எத்தனை வாட்டி தான் மேலையும் கீழையும் போயிட்டு வந்துருப்பாரு. தேவையில்லாம இப்படி அவரை அழக்கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மேடம் நான் ஒன்னும் வேணும்னே இப்படி பண்ணல மேடம். எனக்கு என்ன அவர் அலைய விடணும்னு ஆசையா? டாக்டர் எழுதி கொடுத்ததை நான் வாங்கிட்டு வர சொன்னேன். டாக்டர் கிட்ட சொல்லி மொத்தமா வாங்கிட்டு வந்து வச்சு தேவைப்படாதத திரும்ப கொடுத்துடலாம்ல. சார் இந்த மருந்தெல்லாம் வேணும். நாங்க அப்படிலாம் டாக்டர் கிட்ட போய் கேட்க முடியாது மேடம். ஹாஸ்பிட்டல்னா அப்படிதான் இருக்கும். உங்க புருஷன் அலையிறாருன்றதுக்காக எங்க ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடியாது. ஒரு வேலைய ஒரு வாட்டி செய்யறது பத்தாம 100 வாட்டி அலைய விடுறதுதான் உங்க ஹாஸ்பிடல் ரூல்ஸா? பேஷண்ட பாத்துக்கிறவங்களே இப்படி அலைய விடுறீங்க. மேடம் நீங்க எங்க கிட்ட கோவப்பட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன செய்ய முடியும்னா நீங்க தானே இப்ப தேவையில்லாம அவர் அலைய விடுறீங்க. அப்போ உங்ககிட்ட தானே நாங்க கேட்க முடியும். இன்னொரு வாட்டி அவர் இப்படி அலைய விட்டீங்கன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிருவேன் சொல்லிட்டேன். சாரி மேடம். என்னாச்சு நந்தினி, என்ன பிரச்சனை? அது உங்களை மருந்து வாங்கிட்டு வர சொல்லி நான் ரொம்ப அலைய விடுறேனா? உங்க வைஃப் என்கிட்ட சண்டை போடுறாங்க. சிஸ்டர் அவங்க சொன்னதை நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்தாங்க. ஓகே சார். நீங்க போங்க. நந்தினி எதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? நானும் காலையில இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். சும்மா சும்மா எதையாவது எழுதி கொடுத்து அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொன்ன என்னவா? அத கேட்டா அவங்களுக்கு கோவம் வருது. சரி நீ எதுக்கு இப்ப கோவப்பட்டு இருக்க? விடு. ஹாஸ்பிட்டல்னா அப்படிதான் இருக்கும். நான் தானே அலையறேன். நான் ஒன்னும் உனக்காக இத கேக்கல. ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லாரையும் இப்படிதான் தேவையில்லாம அலைய விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் கேட்டேன்.